அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஃப்ரெண்டோட காடி எடுத்துகிட்டு இவ்வளோ வேகமாக எங்கே போகிறோன்னா வீடியோட ரன்னிங்கில் சொல்கிறேன். நான் வேகமாக போகிறேன்னு சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சு இல்லை, என் தம்பி கேட்டு அவன் ரொம்ப வேகமாக போகிறான். அவன்கிட்ட நான் வாழணுன்ட்டா சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக போய் சொல்லிட்டு நேராக ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து ஒரு கார் எடுக்கணும். கார் எடுத்துகிட்டு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். தம்பி தாய் பாசத்தில் எல்லாரையும் மிஞ்சிடும். அவன் தான் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நான் என் ஃப்ரெண்டோட காடி எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அவனுக்கு போகிற போக்கில் ஒரு பாய் சொல்லிவிட்டு சலாமும் சொல்லிவிட்டு அப்படியே நேராக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்காக ஃப்ரெண்டு நம்மளை கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அங்கேருந்து இன்ஜெக்ஷன் ரூமுக்கு போகிறதுக்காக டோக்கன் எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷன் ரூமு வெளியே பெரிய க்யூவே நின்று நான் வீடியோ எடுக்கும்போது அந்த க்யூ இல்லை. அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இந்த வெயிலில் மோர் அடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி நேரம் மோர் குடிக்கிறதுக்காக பழைய காலத்து செட்டப்புக்கு போயாச்சு. பழைய காலத்து செட்டப் போனால் அந்த காலத்துக்குள்ளே எஃபெக்ட் வேணும்ல, அதுக்காக அந்த காலத்து எஃபெக்ட் உங்களுக்காக அப்படியே எஃபெக்டை போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்தால் வீட்டை போட்டலை. மறுபடியும் சிங்கிள் ஹேண்டில் நம்ம தான் அப்போவே அப்படியாச்சு. அதனால் சிங்கிள் ஹேண்டில் லாக்கை போட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி ஊசி போட்டது மாதிரி உங்களுக்கு நான் ஒரு கருத்து ஊசி போடுறேன். அப்பா அம்மா இருக்கும்போதே நல்லா புரிஞ்சு வாழ்த்துக்கோங்க, இல்லாட்டா கஷ்டம். இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லை, மதிய சாப்பாடு இல்லை, 2 பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நமக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்து நம்ம காடியை சர்வீஸுக்கு விட்டுருந்து நம்ம ஊசி போட்ட நண்பரை கூப்பிட்டு அங்கேருந்து நேராக சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம காடியை தேடி பார்த்தா அவனுக்கு நேற்றுக்கே சர்வீஸ் முடிஞ்சிடா, இன்றைக்கி தான்டா வந்து எடுக்கிறீங்களான்னு கேட்க மாதிரி ஒரு பார்வை பார்த்தானுங்க. அதான் உண்மை. நேற்றுக்கே சர்வீஸ் முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து காடி எடுக்கிறோம். நம்ம காடியை பார்த்த பிறகு தான் ஒரு உயிரே வந்துச்சு. காடி ஆன் பண்ணி பார்த்தா நல்லா அழகாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது, அது மாதிரி அழகாக இருக்கிறது. அந்த இதிலே அப்படி நம்ம காடியை ஒரு பெட்ரோல் பங்க் வெளியே விட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஏதோ மனசு ஒரு மாதிரி இருந்து நைட்டு எஷாத்தோடு தான் அது கிளியர் ஆகும்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக எஷாத்தோடு வந்தாச்சு. எஷாத்தோடு எடுத்துகிட்டு அப்படி அமைதியாக உட்காந்துட்டேன். எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் இந்த இடத்துக்கு தான் வருவேன். இந்த இடம் தான் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கொடுத்து